ஜனாதிபதி செயலகம், பிரதமர் அலுவலகம் என்பவற்றை விட்டு வெளியேறுவதாக காலிமுகத்திடலில் இருந்து அறிவிப்பு. இன்று நண்பகல் 12 மணி தொடக்கம் கொழும்பில் ஊரடங்கு அமுல். கொழும்பில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் தீவிரம். ராணுவத்தை களத்தில் இறக்கிய ரணில். தமிழீழ விடுதலை புலிகளை பிரித்த ரணிலுக்கு இந்த போராட்டத்தை பிளவுபடுத்துவது சிறிய விடயம் சுட்டிக்காட்டிய போராட்டக்காரர்கள். இலங்கையர்கள் இருக்கும் வரை கோட்டாவால் எந்த நாட்டிற்கும் செல்ல முடியாது சுட்டிக்காட்டும் எம்பி. கோட்டாவின் ராஜினாமா கடிதம் இதுவரையில் கிடைக்கவில்லை. சபாநாயகர் என்று அறிவிப்பு. ஜாழ் வடமராட்சியில் தனியார் பேருந்து சேவைகள் முடங்கியுள்ளது. கொழும்பில் மற்றும் அதனை அண்டியுள்ள பகுதிகளில் மீண்டும் ஊரடங்கு இன்று அமுல்படுத்தப்பட்டுள்ளது. இன்று நண்பகல் 12 மணி தொடக்கம் நாளை அதிகாலை 5 மணி வரை ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்தப்பட்டுள்ளது. அது தொடர்பான வர்த்தமானி வெளியாகியுள்ளது. கொழும்பின் பல பகுதிகளில் இன்றைய தினம் பாதுகாப்பு பலப்படுத்தப்படுகின்றது. அத்துடன் வீதிகளில் இன்றைய தினம் ராணுவ நடமாட்டம் அதிகரித்து காணப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்றைய தினம் பெருந்திரளான மக்கள் இணைந்து மாபெரும் போராட்டங்களை முன்னெடுத்திருந்த நிலையில் இன்று இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. கொழும்பில் நேற்று இடம்பெற்ற அரச எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்களின் போது போராட்டக்காரர்களுக்கும் பாதுகாப்பு தரப்பினருக்கும் இடையில் இடம்பெற்ற மோதல்களில் காயமடைந்தவர்களின் எண்ணிக்கை 130 அதிகரித்துள்ளது. நாடாளுமன்றத்துக்கு பிரவேசிக்கும் பத்ரமுல்லை பொல்துவ சந்தியில் நேற்று மாலை இடம்பெற்ற ஆர்ப்பாட்டத்தில் 90 பேர் காயமடைந்துள்ளனர். இதேவேளை கொள்ளுப்பிட்டி பிளவர் வீதி பகுதியில் உள்ள பிரதமர் செயலக வளாகத்தில் நேற்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் காயமடைந்த 40 பேர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். அவர்களை கலைப்பதற்கு போலீசார் பல தடவைகள் கண்ணீர் புகை மற்றும் நீர்த்தாரை பிரயோகங்களை மேற்கொண்டனர். காலிமுகத்திடல் போராட்டக்காரர்களால் கைப்பற்றப்பட்டுள்ள ஜனாதிபதி மாளிகை, ஜனாதிபதி செயலகம் மற்றும் பிரதமர் அலுவலகம் என்பவற்றை உரிய தரப்பினரிடம் கையளிக்க உள்ளதாக காலிமுகத்திடல் போராட்டக்காரர்கள் தீர்மானித்துள்ளனர். இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் அவர்கள் இதனை தெரிவித்திருந்தனர். இதேவேளை நேற்று பத்ரமுல்லை பொல்துவ சந்திக்கு அருகில் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் இடையில் இடம்பெற்ற மோதலில் ராணுவ சிப்பாய் மற்றும் காவல்துறை உத்தியோகத்தர் ஒருவரும் காயமடைந்துள்ளதாக காவல்துறை ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. படுகாயமடைந்த காவல்துறை உத்தியோகத்தர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் இருந்து நாரகன்பட்டி காவல்துறை வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஆர்ப்பாட்டக்காரர்களில் ஒரு ராணுவ சிப்பாய் கடுமையாக தாக்கப்பட்டதாகவும் அவரது T56 ரக துப்பாக்கி மற்றும் 60 உயிர்ப்புள்ள தோட்டாக்களும் போராட்டக்காரர்களால் அபகரிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. நேற்றிரவு காலிமுகத்திடல் பகுதியிலிருந்து கோட்டா கோகம போராட்டக்காரர்கள் நாட்டு மக்களுக்கு முக்கிய அறிவித்தல் ஒன்றை விடுத்திருந்தனர். நாடாளுமன்ற வளாகத்தில் நேற்று இடம்பெற்ற ஆர்ப்பாட்டங்களில் காலிமுகத்திடல் போராட்டக்காரர்கள் பங்கேற்கவில்லை என்றும் அவர்கள் அறிவித்துள்ளனர். அத்துடன் இந்த நாடாளுமன்ற முற்றுகை போராட்டம் தொடர்பில் கேள்விப்பட்டதும் அதில் பொதுமக்களை கலந்து கொள்ள வேண்டாம் என கேட்டுக் கொண்டுள்ளதாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். நாடாளுமன்றத்தை ஆக்கிரமித்து அரசியலமைப்பு மூலமாக தமக்கு தீர்வு தரும் கடைசி அமைப்பையும் அளிக்க வேண்டாம் என வேண்டுகோள் விடுத்திருந்தனர். தமது போராட்டத்தில் பிளவு ஏற்படுவதாக கோட்டா கோகம போராட்டக்காரர்கள் குறிப்பிட்டுள்ளனர். தமிழீழ விடுதலை புலிகளை பிரித்த ரணிலுக்கு இந்த போராட்டத்தை பிளவுபடுத்துவது சிறிய விடயம் என்றும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். டீல் அரசியல் நடத்தாது ரணில் விக்ரமசிங்க உடனடியாக பதவி விலக வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் கர்சடி சில்வா வேண்டுகோள் விடுத்துள்ளார். நாட்டு மக்கள் விரும்பும் கோரிக்கை மற்றும் நாட்டின் அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்து பெரும்பான்மையாக ஏற்றுக்கொண்ட தீர்மானங்களுக்கும் அமைவாக அனைவரும் செயற்பட வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். அதை விடுத்து தற்போது ஜனாதிபதி விலகிய பின்னர் பதில் ஜனாதிபதியாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்க பொறுப்பேற்பார் என்பதை மக்கள் எதிர்பார்க்கவில்லை என்றும் கர்சடி சில்வா தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தினர் ராணுவத்தை மற்றும் அவர்களின் துப்பாக்கியை கொண்டு மக்களின் கோரிக்கைகளையும் அபிலாசைகளையும் இல்லாது செய்ய பார்ப்பதாக ஐக்கிய மக்கள் சக்தி குற்றம் சுமத்தியுள்ளது. தற்போது பிரதமர் ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக பொறுப்பேற்று நாட்டை மேலும் மோசமான நிலைக்கு தள்ளுவதற்கு முயற்சிப்பதாக பாராளுமன்ற உறுப்பினர் கர்சடி சில்வா குற்றம் சுமத்தியுள்ளார். முப்படைகளும் கோரிக்கை விடுப்பதாகவும் துப்பாக்கி மூலம் போராட்டக்காரர்களை அடக்குவதற்கு முயற்சிக்க வேண்டாம் என்றும் அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இந்நிலையில் நாட்டில் சர்வதேச நாணய நிதியம், சர்வதேச நாடுகள் மற்றும் கடன் வழங்குநர்களும் பல முக்கியமான பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்று வருகின்ற தருணத்தில் நாட்டில் தற்போது அரசியல் குழப்பங்கள் காரணமாக ஜனநாயகம் மீறப்படுமானால் அவர்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்காமல் போகும் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார்.
இலங்கை மக்களின் இறையாண்மை பலத்தை நடைமுறைப்படுத்தும் புதிய தூண் என்று உருவாகியுள்ளதாக முன்னிலை சோசலிச கட்சியின் பிரதான செயலாளர் குமார் குணரட்னம் குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்றத்தில் இருக்கும் கட்சிகள் இலக்க விளையாட்டுக்கு செல்லாது இதனை புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். மக்கள் பலம் என்பது புத்தகங்களில் இருக்கும் வாக்கியமல்ல என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதுவரை காணாத மக்கள் சக்தி தற்போது செயற்பாட்டுக்கு வந்துள்ளது. இது புத்தகங்களில் இருக்கும் மக்களின் அதிகாரம் சம்பந்தமான வாக்கியமல்ல, மேடைகளில் எழுப்பும் போராட்ட கோஷம் இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மக்களின் அதிகாரம் தற்போது செயற்பாட்டுக்கு வந்த பௌதிக சக்தியாக மாறியுள்ளது. மக்களின் இந்த அதிகாரம் மற்றும் பலம் காரணமாக ஜனாதிபதி நாட்டில் இருந்து தப்பியோட நேர்ந்துள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ மாலைதீவு அரசாங்கத்திடம் தனியார் ஜெட் விமானம் ஒன்றை ஏற்பாடு செய்யுமாறு கோரிக்கை விடுத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இலங்கையிலிருந்து வெளியேறியுள்ள ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ இலங்கை விமானப்படைக்கு சொந்தமான விமானம் ஒன்றில் நேற்று அதிகாலை மாலைதீவை சென்றடைந்தார். இந்நிலையில் நேற்றிரவு மாலைதீவில் இருந்து விமானம் மூலம் சிங்கப்பூர் செல்லவிருந்ததாக தகவல்கள் வெளியாகியிருந்தன. உள்ளூர் நேரப்படி இன்றிரவு 11:35 மணிக்கு சிங்கப்பூர் செல்லவிருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. இவ்வாறான நிலையில் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ மாலைதீவு அரசாங்கத்திடம் தனியார் ஜெட் விமானம் ஒன்றை ஏற்பாடு செய்யுமாறு கோரிக்கை விடுத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவின் பயண முடிவு செவ்வாய் கிரகத்திலா நிறைவடைய உள்ளதென ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் கேள்வி எழுப்பியுள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இந்த கேள்வியை எழுப்பியுள்ளார். பதவி விலகல் கடிதத்தை அனுப்ப வேண்டுமாயின் பயண முடிவுக்கு செல்ல வேண்டும் என கூறி ஜனாதிபதி காலம் தாழ்த்துவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். உலகில் மூளைக்கு செல்ல அவருக்கு போதுமான காலம் இருப்பதாக அவர் கேலி செய்துள்ளார். வெளிநாடுகளில் இலங்கையர்கள் இருக்கும் எந்த நாட்டுக்கும் கோட்டாபய ராஜபக்ஷ செல்ல முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அண்டவெளியில் வேறு கிரகத்தை தேடுவதன் காரணமாகவே ஜனாதிபதி பதவி விலகல் கடிதத்தை அனுப்ப தாமதித்து வருகின்றாரோ என்றும் முஜிபுர் ரஹ்மான் கேள்வி எழுப்பியுள்ளார். கோட்டாபய ராஜபக்ஷவின் பதவி விலகல் கடிதம் என குறிப்பிட்டு ஆவணம் ஒன்று தற்போது சமூக வலைதளங்களில் வெளியிடப்படுகின்றன. கோட்டாபய ராஜபக்ஷவின் பெயர் உள்ள இடத்தில் கையெழுத்திடப்படாத கடிதம் ஒன்றே இவ்வாறு பகிரப்பட்டு வருகின்றது. பதவி விலகல் கடிதத்தில் நேற்றைய தினத்திற்கான திகதி இடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவின் பதவி விலகல் கடிதம் இதுவரை தமக்கு கிடைக்கவில்லை என சபாநாயகர் மகிந்த ஜாபா அபேவர்தன தெரிவித்துள்ளார். நேற்றைய தின நள்ளிரவிற்கு முன்னர் தமது பதவி விலகல் கடிதத்தை அனுப்பி வைப்பதாக ஜனாதிபதி தொலைபேசியினூடாக தனக்கு அறிவித்திருந்ததாக சபாநாயகர் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தார். எனினும் இந்த கடிதம் தொடர்பாகவோ அல்லது கோட்டாபயவின் பதவி விலகல் தொடர்பாகவோ சபாநாயகர் இன்றைய தினம் எவ்வித அறிவிப்பையும் வெளியிடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ரணில் விக்ரமசிங்க பதில் ஜனாதிபதி என கூறி நாட்டில் அவசர கால சட்டத்தையும் ஊரடங்கு சட்டத்தையும் நடைமுறைப்படுத்தி மக்களை அடக்க முயற்சிப்பதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். நிராயுத போராட்டக்காரர்களை அடக்க ஆயுதங்களை பயன்படுத்தும் பாதுகாப்பு படையினரை அழைத்த விதத்தை ஐக்கிய மக்கள் சக்தி கண்டிக்கின்றது. ஊழல் அரசியல்வாதிகளுக்கு எதிராக சிறந்த மறுசீரமைப்புக்காக அமைதியான முறையில் போராட்டம் நடத்தி வரும் மக்களுக்கு ஐக்கிய மக்கள் சக்தி குரல் கொடுக்கும். எதிர்க்கட்சி சர்வ கட்சி அரசாங்கத்தை அமைக்க வேண்டும் என தொடர்ந்தும் வலியுறுத்தி வந்த நிலையில் அவை அனைத்தையும் புறந்தள்ளிவிட்டு பிரதமர் பாசிசவாதமாக மக்களை அடக்க நடவடிக்கை எடுத்து வருகின்றார். மக்களின் பிரச்சனைகளுக்கு துப்பாக்கி கண்ணீர் புகை குண்டுகளின் மூலம் பதிலளிக்க கூடாது. மக்கள் போராட்டத்துக்கு செவி கொடுத்து ஜனநாயக ரீதியாக பிரச்சனை தீர்க்குமாறு பிரதமரிடம் ரஞ்சித் மத்தும பண்டாரக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார். நாடாளுமன்றத்தை உடனடியாக கூட்டி பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவிற்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணியை கொண்டு வருமாறு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி வலியுறுத்தியுள்ளது. பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவை பதவியில் இருந்து நீக்க ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி நடவடிக்கை எடுத்துள்ளதாக கட்சியின் பொதுச் செயலாளர் தயாஸ்ரீ ஜெயசேகர தெரிவித்துள்ளார். இந்த தீர்மானம் தொடர்பில் ஏனைய கட்சிகளுக்கு தலைவர்களுடன் கலந்துரையாடல்களை மேற்கொண்டு வருவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதற்கு பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் குழு ஒன்று தமது ஆதரவை வழங்க உள்ளதாக தயாஸ்ரீ ஜெயசேகர குறிப்பிட்டுள்ளார். இந்த பிரேரணியை சபாநாயகருக்கு விரைவில் அறிவித்து ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி நடவடிக்கை எடுக்கும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டதன் அடிப்படையில் விரைந்து முடிவுகளை எடுக்குமாறு பொதுஜன முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் டலசலக பெரும தெரிவித்துள்ளார். டலசலக பெரும வெளியிட்டுள்ள அறிக்கையில் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். ஜூலை மாதம் 9ஆம் தேதி ஏற்படுத்திக் கொண்ட தீர்மானத்தை செயற்படுத்தாவிட்டால் நாட்டில் பிரச்சனை அதிகரிக்கும் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஏற்கனவே அனைத்து கட்சி தலைவர்களும் ஜூலை மாதம் 9ஆம் தேதி ஏற்படுத்திக் கொண்ட தீர்மானத்தின்படி அனைவரும் செயற்பட வேண்டும் என பொதுஜன முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் டலசலக பெருமாள் வேண்டுகோள் விடுத்துள்ளார். உறுதியளிக்கப்பட்டபடி
அதன்படி புதிய ஜனாதிபதியையும் புதிய பிரதமரையும் உடனடியாக தெரிவு செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த தெரிவுகளில் பின்னடைவு ஏற்படுமாயின் நாட்டில் தற்போதுள்ள அமைதியின்மை மேலும் மோசமாகிவிடும். எனவே இந்த ஒரு சட்டமன்ற நாடாக மாறுவதை யாராலும் தடுக்க முடியாது என்று டலஸ் அழக பெருமாள் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இலங்கையில் தற்போதைய நிலைமைகள் தொடர்பாக ஐநா மனித உரிமைகள் ஆணைக்குழு விசேட அறிக்கை ஒன்றினை வெளியிட்டுள்ளது. வன்முறைகளை தவிர்த்து அமைதியான முறையில் அதிகாரத்தை ஒப்படைப்பதற்கு அனைத்து தரப்பினரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணைக்குழு செயலகம் வலியுறுத்தியுள்ளது. சட்டத்தின் ஆணையை மதித்து அனைவரும் செயற்பட வேண்டியது அவசியமானது என்றும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது. ராணுவம் உள்ளிட்ட அனைத்து பாதுகாப்பு தரப்பினரும் மனித உரிமைகளை மதித்து செயற்பட வேண்டும் என கோரியுள்ளது. அனைத்து தரப்பினரும் இணக்கப்பாட்டுடன் செயற்படுமாறு ஐக்கிய நாடுகள் பொதுச் செயலாளர் நாயகம் அண்டனியோ குட்டாரஸ் வேண்டுகோள் விடுத்துள்ளார். அனைத்து அரசியல் கட்சிகளும் இணக்கப்பாட்டுடன் சமாதானமான முறையில் பிரச்சனைகளுக்கு தீர்வு எட்டப்பட வேண்டும் என அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் இணக்கப்பாட்டுடன் சமாதானமான முறையில் பிரச்சனைகளுக்கு தீர்வு எட்டப்பட வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கை தற்போது எதிர்கொண்டுள்ள நெருக்கடி நிலைக்கு ரஷ்யாவே காரணம் என உக்ரைன் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். உக்ரைன் மீதான படையெடுப்பு காரணமாக ரஷ்யா உணவுப் பொருட்களை தடை செய்துள்ளதாகவும் இதனால் சர்வதேச ரீதியில் நெருக்கடி உருவாகியுள்ளதாக உக்ரைன் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். சியோலில் இடம்பெற்ற ஆசிய தலைமைத்துவ மாநாட்டில் உரையாற்றுகையில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். உக்ரைன் படையெடுப்பின் போது ரஷ்யா பயன்படுத்திய தந்திரோபாயங்களில் ஒன்று பொருளாதார அதிர்ச்சியாகும் என தெரிவித்துள்ள ஜெலன்ஸ்கி தற்போதைய நெருக்கடி காரணமாக நாடுகள் எரிபொருள் உணவு நெருக்கடியை எதிர்கொண்டுள்ளன. குறிப்பாக உணவு விநியோக பாதிப்பை எதிர்கொள்வதன் காரணமாக நாடுகளில் குழப்பம் ஏற்பட்டுள்ளதாகவும் இது ரஷ்யாவின் நிகழ்ச்சி நிரலுக்கு உதவியுள்ளதாக உக்ரைன் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். உதாரணமாக இலங்கையில் நடப்பவைகள் அதிர்ச்சி அளிப்பதாகவும் அங்கு எரிபொருள் உணவு விலை அதிகரிப்பு சமூக வெடிப்பிற்கு காரணமாக அமைந்துள்ளதாக உக்ரைன் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். கொழும்பு மாத்திரமல்லாது ஏனைய மாகாணங்களுக்கு இன்றைய தினம் எரிவாயு விநியோகிக்கப்படும் என லிட்ரோ நிறுவனம் அறிவித்துள்ளது. இதன்படி வெளி மாவட்டங்களுக்கு 50,000 எரிவாயு சிலிண்டர்கள் விநியோகிக்கப்பட உள்ளதாக லிட்ரோ நிறுவன தலைவர் முதித்த பீரிஸ் குறிப்பிட்டுள்ளார். மேலும் கொழும்பு மாவட்டத்தில் இன்று 50,000 எரிவாயு சிலிண்டர்கள் விநியோகிக்கப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இவ்வாறு விநியோக நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கு போலீசாரின் ஒத்துழைப்பை பெற்றுக் கொள்ளவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் எரிபொருள் நிலையத்திற்கு எரிபொருள் விநியோகிப்பது தொடர்பான விவரங்கள் வெளியிடப்படவில்லை. எவ்வாறாயினும் ஐஓசி நிறுவனத்தின் எரிபொருள் நிலையங்களில் தொடர்ந்து வாகன வரிசை நீண்டு செல்வதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் வடமராட்சியில் தனியார் பேருந்து சேவைகள் முடக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் பருத்தித்துறை சாலை ஊழியர்களே இன்று காலை தொடக்கம் சேவை முடக்கத்தில் ஈடுபட்டுள்ளனர். கடந்த 5 நாட்களாக காத்திருந்து தனியார் பேருந்துகளுக்கு டீசல் வழங்கப்படாமையே இதற்கு காரணமாக கூறப்பட்டுள்ளது. தனியார் போக்குவரத்து சேவைக்கு அந்தந்த சாலைகளில் இருந்து டீசல் வழங்கும் நடைமுறை தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. பருத்தித்துறை சாலை முன்பாக தனியார் பேருந்துகளை நிறுத்தி பேருந்து உரிமையாளர்கள், நடத்துனர்கள், சாரதிகள் என அனைவரும் காத்திருந்ததாக எமது செய்தியாளர் தெரிவித்துள்ளார். இந்த சேவை முடக்கத்தால் பொதுமக்கள் அரசு பேருந்துகளில் அதிக நெரிசலில் பயணிப்பதாகவும் தெரிய வந்துள்ளது.